ஓம் நமோ நாராயணனாய. நேற்று கிருஷ்ணனுக்கு 2 வயசு ஆன முடிய இருக்கக்கூடிய லீலைகளை பார்த்தோம். அதாவது கிருஷ்ணனுக்கு 1 மாதம் இருக்கும்போதே பூதேயிங்கிற பேச்சு கொல்ல பார்த்தா, அதையும் வதம் பண்ணிட்டாரு. அடுத்து திருநாவத்தன் அப்படிங்கிற சூறாவளி வந்துச்சு, அந்த சூறாவளிட்டையும் வதம் பண்ணிட்டாரு. சடகாசுரன்கிற சக்கரத்தின் வடிவத்தில் வந்தார், அதையும் வதம் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம கிருஷ்ணனுக்கு 2 வருஷம் ஆகுது. தளர் நடை நடக்கிறாங்க. பலராமனும் கிருஷ்ணனும் நல்லா வீட்டுக்குள்ள கால் நிறைய சலங்கை, இடுப்புல ஒட்டியானம், அதாவது அரைஞான் ஃபுல்லாகவே மணி கோர்த்த அரைஞான், கை வளையல், நல்ல கையின் கழுத்தில் போட்டுக்கக்கூடிய மணி மாலைகள் அனைத்துமே ஜல் ஜல்னு கேட்குற மாதிரி தளர் நடை நடக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க, ஒருத்தர் துரத்துறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதையும் நம்மளும் ரசித்தோம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணன் நேற்றே சொன்னோம், நந்தகோபன் எங்கே போனாலும் நானும் வருவேன்னு எல்லா பிள்ளைகளுமே அந்த 2 வருஷத்தில் அழுங்கலையா, அதே மாதிரி கிருஷ்ணனுமே நந்தகோபன் எங்கே போனாலும் அழுகிறாப்புல. ஒரு நாள் நந்தகோபன் அவருடைய தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்காக போகணும்னு கிளம்புறாரு. அப்போ கிருஷ்ணன் ஓவராக அடம்பிடிக்கிறாப்புல, நானும் வருவேன். உடனே யசோதைகிட்ட நந்தகோபன் கேட்குறாரு, குழந்தை ரொம்ப அழுகுது, நான் வேணா தூக்கிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு. யசோதை சொல்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம பிள்ளைக்கு நிறைய ஆபத்து வருது, அதனால அதுவும் நீங்கள் பொறுப்பில்லாத மனுஷன் வேற, நீங்கள் பிள்ளையை எங்கேயாவது விட்டுட்டு தோட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க, அப்போ உங்களை நம்பி நான் விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த குட்டி கண்ணன் ஒரு லீலை பண்ணணுங்கிறக்காக ஓவராக அழுகுது. உடனே நந்தகோபன் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் நல்லா கவனமாக தூக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த 2 பேருக்குள்ள இந்த வாக்குவாதம் நடக்குது. கிருஷ்ணனுக்கு ஏன் கத்திக்கிருக்காப்புல. அப்போ ஒரு 5 வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள அத்தை மாமா அப்படின்ட்டு வருது. அந்த பொண்ணு யாருன்னா ராதா. அந்த ராதா என்னன்னு கேட்கும்போது நந்தகோபன் சொல்கிறாரு, குழந்தை நானும் வரேன்னு அழுகுது, நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னால் உங்கள் அத்தை என்னை நம்பி விட மாட்டேன்றாப்ல அப்படின்னோடனே ராதா சொல்லுது, அத்தை நான் வேணா கூட போய் தூக்கிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லுது. உடனேவும் யசோதை, சரி ராதை நீ பொறுப்பான பொண்ணு, உன்னையும் நம்பி நான் கிருஷ்ணனை கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணனை ராதையை நம்பி அனுப்புகிறான். இந்த ராதை யாரு அப்படிங்கிறத ஒரு பிளாஷ்பேக் பார்ப்போம். இந்த ஆயர்குடியில் ஒரு ஆயனுக்கும் ஒரு ஆய்ச்சி, ஒரு தம்பதிகள், அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அந்த ஆயன் யமுனை நதியில் ஒரு நாள் காலையில் அந்த சூரிய உதயத்தப்ப குளிச்சு கொடுக்கும்போது, யமுனா நதி பொதுவாகவே கருப்பான நதி தான். அப்போ அந்த நதி திடீர்னு பொன்னிறம் ஆகிற மாதிரி தோணுது. உடனே இவர் முங்கிட்டு எந்திரிச்சா நதியே ஜொலிக்குது. அப்போ இவர் கையில் ஒரு பொன்னிறமான தாமரை உட்காருது. அந்த தாமரைக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையை பார்த்தோன்னே இந்த ஆயனுக்கு, நமக்கு அந்த நாராயணே கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு தன்னுடைய மனைவிகிட்ட கொடுத்து நம்ம வளர்க்கலாம்ன்றாங்க. 2 பேருமே அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா வளர்க்குறாங்க. அந்த குழந்தை அந்த ஆயனுக்கு கையில் கிடைச்ச நேரம் அனுச நட்சத்திரம். அனுசத்துக்கு சமஸ்கிருதத்தில் அனுராதா அப்படின்னு பேர். அதனால இந்த குழந்தைக்கு ராதா ராணின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ அந்த ராதை கிருஷ்ணன் நந்தகோபன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்தாச்சு. இப்போ கிருஷ்ணனுக்கு 2 வயசு, ராதைக்கு அப்போ 5 வயசு. இந்த ராதை அந்த கையில் கிடைச்சப்ப பிறந்ததுலேருந்தே ராதைக்கு கண்ணும் முழிச்சு பார்க்கல, வாயும் பேசலை, காதும் கேட்கல. 3 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமும் இருக்குது. அப்போ தான் நந்தகோபன் வீட்டில் கிருஷ்ணன் பிறக்கிறாரு. அதாவது அவங்கள பொறுத்தளவு கிருஷ்ணன் நந்தகோபனுக்கு தான் பிறந்திருக்காரு. அப்போ நந்தகோபன் பிறந்தோடனே அந்த குட்டி கண்ணனை பார்க்க ஆயர்பாடியில் இருக்க எல்லாருமே திரண்டு வர்றாங்க. அப்போ இந்த 3 வயது குழந்தை ராதையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. வரும்போது இந்த ராதை தடுமாறி போய்
கண்ணன் இருக்கக்கூடிய தொட்டில் பக்கத்தில் போய் நிற்கிது. அந்த கண்ணன் தன்னுடைய கையை இந்த ராதையினுடைய கை மேலே வைக்கிறாரு. அதான் குழந்தை கையும் காலையும் ஆட்டுற மாதிரி தூக்கி வைக்கிறாரு. உடனே இந்த ராதைக்கு கண்ணும் தெரிஞ்சிருது, வாயும் பேசுது, காதும் கேட்குது. ஏன்னா இந்த ராதை அதாவது முதல்ல இந்த பூவுலகத்தில் கண்ணனை தான் முதல்ல பார்க்கணும். அடுத்து இந்த கண்ணனுடைய குரலை தான் கேட்கணும், கண்ணனோட தான் பேசணும். அப்படிங்கிறதுனால அது கண்ணும் திறக்காம வாயும் பேசாம இருந்திருக்கு. இப்ப கண்ணன் வந்த உடனே, கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அது கண்ணும் திறந்துருது, வாயும் பேசுது, காதும் கேட்குது. இதுதான் இந்த ராதையினுடைய பிளாஷ்பேக். இப்ப ராதை என்ன பண்றாப்ல, அதாவது இப்ப 5 வயசு குழந்தையாயிருது. கண்ணன் இந்த 2 வயசு கண்ணனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நந்தகோபனோட அவங்களுடைய நந்தகோபனுடைய தோட்டத்துக்கு போகுது. கிருஷ்ணன் ஏற்கனவே ஒரு லீலையை நடத்தணுங்கிறதுக்காக தான் இங்கே வர்றார். அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே போன உடனே அதான் மேகங்கள்லாம் கூடி கொஞ்சம் மழை பொழிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். உருவாக்கணுன்னே மழை பெய்ய போதுங்கிறத நந்தகோபனுக்கு ஒரு ஐயோ குழந்தைய வேற தூக்கிட்டு வந்துட்டோமே, இந்த 5 வயசு பிள்ளையும் நம்மளை நம்பி கூப்பிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. கிருஷ்ணன் அந்த கார் மேகம் சூழ்றத பார்த்துட்டு அழுகிறாப்புல, பயந்து அழுகிறாப்புல. கிருஷ்ணனுக்கா பயப்படும், ஏன்னா கார் மேகமே அவர் தானே. ஆனால் அவர் ராதையோட லீலை நடத்தணும்னு ஆசைப்பட்டார். உடனே அப்போ நந்தகோபன் என்ன சொல்கிறாரு, ராதையை பார்த்து, ராதா நீ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிரு, மழை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிரு, நான் அப்புறமா வரேன், இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் இருக்கு, சுற்றி பார்த்துட்டு வரேன்னு அனுப்புகிறார். உடனே ராதையும் சரின்னு குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்துடுது. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு இடத்துல மலர்கள் எல்லாம் சூழ்ந்த ஒரு நந்தவனம் ஒன்று இருக்கு. உடனே அந்த குழந்தை அந்த நந்தவனத்துக்குள்ளே போக சொல்லி கையை காமிக்குது. ராதையும் அந்த நந்தவனத்துக்குள்ளே போகிறாரு. கார்மேகமெல்லாம் விளைகிறது. அந்த நந்தவனத்துக்குள்ளே போன உடனே ராதைக்கு 18 வயதாகுது, கிருஷ்ணனுக்கு 20 வயதாயிடுது. 2 பேருமே உல்லாசமா இருந்துட்டு, ஏன்னா ராதை காதலுக்காகவே இந்த பூவுலகத்துக்கு வந்தவள். கிருஷ்ணனுடைய இடது புஜத்தில் இருந்து தோன்றியவள் ராதை அப்படின்றாங்க. இந்த காதல், அதாவது காதலுக்காகவே இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்காகவே தோன்றியவள் ராதை. அப்ப 2 பேருமே நல்லா உல்லாசமா இருக்காங்க, ஏகாந்தமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தகோபன் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடார். வீட்டுக்கு போய் யசோதையிட்ட, கிருஷ்ணன் வந்துட்டானா, ராதை தூக்கிட்டு வந்துட்டாளான்றாப்ல. யசோதைக்கு வந்துச்சே கோவம். இதனால தானே உன்னை நான் பிள்ளையை நம்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், உன்னை பொறுப்பில்லாத மனுஷன் எங்கேயாவது விட்டுருவேன்னு சொன்னேன், நான் நினச்ச மாதிரியே விட்டுட்டேன்னு நந்தகோபனோட சத்தம் போடுறாப்ல. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராதையோட அப்பாவும் வர்றாரு. என் பிள்ளைய இங்கே அப்படின்றாப்ல. நந்தகோபன் பேந்த விழிக்கிறத பார்த்தோன்னே அந்த ஆயனுக்கும் கோவந்துடுது. எம்ல 5 வயசு பிள்ளைய கூட்டு போய் எங்கேயோ விட்டுட்ட நீங்க அப்படின்ட்டு அந்த ராதையோட அப்பா ராதா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறார் அந்த தோட்டத்தை நோக்கி. அப்ப அந்த நந்தவனத்துக்குள்ள இருந்து ராதை மறுபடியும் வெளியே வர 5 வயசு குழந்தையா, கிருஷ்ணன் 2 வயசு குழந்தையா இடுப்புல உக்காந்துட்டு வர்றாரு. அதான் அந்த ஆயன் பார்க்குறாப்ல. அப்ப ராதா கிருஷ்ணங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்ததே இந்த ராதையினுடைய வளர்ப்பு தந்தை தான். அதை வச்சுதான் எல்லாரும் ராதா கிருஷ்ணான்னு சொல்றோம். இன்னும் வட மாநிலங்கள்ல ஒரு சில ஏரியாக்கள் அங்கே எல்லாமே இப்போ நம்ம போனை எடுத்தோடனே ஹலோ அப்படின்றோம் இல்லையா, அங்கே எல்லாமே போனை எடுத்தோடனே ராதாகிருஷ்ணா அப்படின்பாங்க. முடிக்கும் போதும் ராதாகிருஷ்ணான் தான் முடிக்கிறாங்க. இதுதான் இந்த ராதையினுடைய வளர்ப்பு. இன்னும் ராதையினுடைய அதாவது கிருஷ்ணன் துவாராகா போய் அந்த துவாரையில் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி ஆட்சி செய்யறது முடியவே ராதையினுடைய பிரயாணமும் கூடயே இருக்கும், நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ராதை கிருஷ்ணாங்கிறதை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த கிருஷ்ணன் ஒரு நாள் வீட்டில் விளாண்டுக்கு இருக்காப்ல. அப்போ நவாப்பழம் ஒரு பொண்ணு விற்றுட்டு போகுது. நாவல் பழம். உடனே கிருஷ்ணனுக்கு அந்த நவாப்பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது. உடனே வெளியே போய்
நவாப்பழம் நவாப்பழம் கத்துறாரு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு முன்னாடி பழக்கூடையை இறக்கி வைக்கிறாப்புல. அந்த காலத்தில் காசு கொடுத்து வாங்குற பழக்கம் கிடையாது. அதாவது பொருள் பண்டமாற்று முறை. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தானியத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. உடனே இவருமே போய் அந்த குதிர்ன்னு சொல்லுவாங்க, அதில் நெல் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த நெல்லை என்ன பண்ணுறாரு, 2 கையிலையும் அள்ளிக்கிட்டு ஓடி வர்றார். இவர் தத்த காப்பு தான் ஓடி வரவங்களையும் கையில் இருக்க நெல் பூரா உதிர்ந்துருது. வந்து இந்த நவாப்பழக்காரிட்ட 2 கையையும் விரித்து காமிக்கிறார். இதில் இருக்க நெல்மணிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நவாப்பழம் கொடு அப்படின்னு. அந்த நவாப்பழ பொண்ணுக்கு இந்த கையை பார்த்த உடனே, இவர் சாதாரண குழந்தை கிடையாது, கையில் சங்கு சக்கர ரேகை ஓடுது. அப்போ இவர் நமக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர்ன்ட்டு நவாப்பழத்தை கொடுத்துட்டு, இதுக்கு பதிலாக எனக்கு முக்தி கொடுன்னு சொல்கிறாப்ப. உடனேவும் அந்த கையில் இருக்க நெல்மணியை அந்த கூடையில் தட்டி விட்டுட்டு, உனக்கு நல்ல செல்வம் வளங்கள் எல்லாமே கிடைக்கும், இந்த ஆயுள் முடிந்தோடனே நீ முக்தியும் பெறுவாய்ங்கிறதையும் கொடுத்துறாரு. அந்த நவாப்பழ பொண்ணும் சந்தோஷமாக போகுது. அதுக்கப்புறம் இந்த 2 வயசு குழந்தைய பலராமன், அடுத்த அக்கம் பக்கத்தில் இருக்க ஆயர் சிறுவர்கள் எல்லாருமே வெளியே விளாண்டுக்கு இருக்காங்க. யசோதையும் கண்ணனை நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கு. இந்த குட்டி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாப்புல, மண் எடுத்து சாப்பிட போகிறாப்புல. உடனே பலராமன் கையை பிடிச்சிட்டு, சாப்பிடாத கண்ணா, நான் அம்மாட்ட சொல்லிடுவேன்றாப்புல. ஆனால் கிருஷ்ணன் கேட்காம பலராமன் கையை உதறி விட்டுட்டு மண்ணை தின்றாப்புல. உடனே பலராமனும் மற்ற சிறுவர்கள் எல்லாமே ஓடி போய், அம்மா அம்மா, கிருஷ்ணன் கண்ணன் மண்ணை தின்னுட்டோன்னே யசோதைக்கு வந்துச்சே கோபம். சும்மாவே என்னென்னமோ வருது, இதில் மண்ணை வேற தின்னு ஏதாவது உடம்புக்கு உபாதை வந்துட்டேன்ட்டு கிருஷ்ணனை என்ன பண்ணுறாப்புல, அடிக்க கையை ஓங்குறாப்புல. உடனே கிருஷ்ணன் அப்படி ஒரு நாடகம் நடிக்கிறாப்புல, கையெடுத்து கும்பிட்டு கண்ணீராக வடியுது. நான் போய் மண்ணை திம்பனாமா, இவங்க பூரா என் மேலே வேணும்னே பழிய போடுறாங்க அப்படி இப்படின்றாப்புல. கிருஷ்ணன் சொல்கிறாப்புல, யசோதை சொல்கிறாப்புல, மற்றவங்க சொன்னாலும் நம்ப மாட்டேன், பலராமனே சொல்கிறியான், நீ மண்ணை தின்னையா அப்படின்னு கேட்கும்போதே இல்லைன்றாப்புல. மறுபடியும் யசோதை மண்ணை தின்னையா அப்படின்றாப்புல. இப்போ அப்படியே சுகபிரம்மம் சொன்ன ஒரு பாடல், ஒரு ஸ்லோகம் நம்ம அதாவது நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே சொல்லுவோம். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்றாப்புல, எஸ் மம்மா அப்படின்றாப்புல கிருஷ்ணன். யசோதை கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுறாப்புல, எஸ் மம்மா அப்படின்றாப்புல. உடனேவும் ஈட்டிங் மட், நோ மம்மா அப்படின்றாப்புல. டெல் மீ லைஸ், நோ மம்மா அப்படின்றாப்புல. ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னே உடனேவும் நம்ம கிருஷ்ணனும் வாயை திறந்து அஹா அஹான்றாப்புல. அந்த வாய்க்குள்ள யசோதை உள்ள பார்க்குறாப்புல. பார்த்தா இவன் நினச்சது ஏதோ மண்ணை தின்ன நாக்கில் ஏதோ அந்த ப்ரௌனிஸ் தெரியும், இல்லை 1-2 கல் இருக்கு எடுத்துறான்னு நினச்சி உள்ள பார்த்தான். உள்ள உருண்டை உருண்டையா எல்லா கோள்களும் அண்ட சராசரங்கள் எல்லாமே சுத்துது. அந்த வாய்க்குள்ள அண்ட சராசரம் சுத்துது. அதுக்குள்ள ஒரு சூரியன் சுத்தி 9 கிரகங்கள், அதுல ஒரு பூமி, அந்த பூமியில ஒரு ஆயர்பாடி, அந்த ஆயர்பாடில நந்தகோபன் வீடு. இப்படி அவளுக்கு உள்ள 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 அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்காரு. யசோதை அப்படியே ஆச்சரியப்பட்டு மயக்கம் மட்டும் விழுந்துறா. உடனே கிருஷ்ணன் நினைக்கிறாப்ல, ஐயோ இது நம்ம அம்மாவுக்கு முழுமையாக தெரிஞ்சா நம்மளை குழந்தையா பாவிக்க மாட்டான், அப்போ நம்மளை ரொம்ப மேலே வச்சு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புல, தண்ணியை தெளிச்சே, அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி அதான் மரம் கிடைச்சிறாரு. எப்பயுமே தன்னுடைய அற்புதங்களை யசோதை காமிப்பாரு. ஆனால் உடனே என்னதே யசோதை மயக்கம் அடைஞ்சிருவான், மயந்திரிச்சோடனே அதை மறந்துடுவான். இந்த மாதிரியே ஒரு லீலையை பண்ணிக்கிருப்பார். அப்போ அவ தன்னுடைய அண்ட சராசரங்கள் தனக்குள்ளே இருக்குங்கிறத யசோதையிட்ட காமிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முழு பௌர்ணமி நாள் யசோதைக்கு மொட்டை மாடியில் போய் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் சாப்பாடு ஊட்டணும்னு ஆசை. உடனே 2 பேரையுமே மாடி கூப்பிட்டு போகிறார். போய் அங்கே போய் பால் சோறு ஊட்டுறான். ஊட்டும் போதே நிலா நிலா வா வா அப்படின்றா. உடனே கிருஷ்ணனும் நிலா நிலா வா வான்னு கையை நீட்டி கூப்பிடுறாரு. நிலா இவர் கையில் ஒட்டிக்கிச்சு உக்காந்துருச்சு. உடனே யசோதைக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அப்படி மயக்கம் போட்டான்.
அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து ஐயோ நிலாவை நம்ம கையில் வந்து இருக்கிறத பார்த்தோன்னே அம்மாவுக்கு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே நிலாவை வந்து என்ன பண்ண நீ போய் உன்னுடைய இடத்துக்கு போயிருந்தோடனே நிலா வந்து தன்னுடைய இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் யசோதையை தெளிய வைக்கிறாரு. யசோதைக்கு அதுவும் மறந்துடுது. இதெல்லாமே அவர் 2 வயதில் செஞ்ச லீலைகள். நாளைக்கு அவர் 3 வயதில் என்ன லீலைகள் செய்கிறாருங்கிற பார்ப்போம். நம்ம குட்டி கிருஷ்ணன் நம்மகிட்ட இருக்க கிருஷ்ணனுக்கு 3 வயசு. நாளைக்கு அவருடைய 3 வயது லீலைகளை பார்க்கலாம்.